Dear friends, இந்த வீடியோவில் நீங்கள் அதிகம் விரும்பி பார்க்குற ஒரு வெப்சைட்டோட ஷார்ட்கட்டை விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இங்கே தினமலர் வெப்சைட்டோட ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை டபுள் கிளிக் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணவொன்னே ப்ரௌசரில் dinamalar.comங்கிற இந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதே மாதிரி நாம் அதிகம் பேர் விரும்பி பார்க்குற யூடியூப் வெப்சைட்டோட ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதை 3 மெத்தட்ஸில் செய்யலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் இந்த டெஸ்க்டாப் ஏரியாவில் எம்டி ஸ்பேஸில் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூ உள்ளே போய் அதில் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த வெப்சைட்டோட பேரை என்ட்ரு பண்ணணும். நான் இப்போ www.youtube.comனு டைப் பண்ணிவிட்டு என் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஷார்ட்கட்டுக்கு பேர் கொடுக்கணும். இப்போ இதுக்கு பேர் யூடியூப்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே ஃபினிஷை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இங்கே யூடியூபோட ஷார்ட்கட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே ப்ரௌசரில் அந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து செகண்ட் மெத்தட் செய்கிறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இப்போ யூடியூப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரௌசரோட சைஸை கொஞ்சம் சின்னதாக்கணும். அதுக்கு இந்த ரீஸ்டோர் டவுனுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி இதை சின்னதாக்கிறேன். சின்னதாக்கி இந்த youtube.com பக்கத்தில் ஒரு பூட்டு படம் தெரியுது. அந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு லெஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு வெளிப்பக்கமாக ட்ராக் பண்ணி இங்கே டெஸ்க்டாப்பில் கொண்டு வந்து மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணோன்னா இங்கே அந்த யூடியூபோட ஷார்ட்கட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்கட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். மூணாவது மெத்தட் யூஸ் பண்ணி இதை க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் யூடியூப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் தெரியும். அந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மோர் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போய் க்ரியேட் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஷார்ட்கட்டுக்கு பேர் கொடுக்கணும். இதுலேயே ஆல்ரெடி யூடியூப்னு இருக்குது. அதனால் நான் இங்கே க்ரியேட்டுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே யூடியூபுக்கு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணோன்னா இந்த ப்ரௌசரில் யூடியூப் வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக நாம் விரும்புகிற ஒரு வெப்சைட்டோட ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ண முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.